வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.6ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு. ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்பினார். அவர் அதற்கான தொகையை 40,000 உடனடியாக பணமாக செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணை முறையில் முதல் தவணை 4,800, இரண்டாவது தவணை 4,750, மூன்றாவது தவணை 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். இவர் இந்த வகை பணம் செலுத்துகிறார் எனில், ரகு ஒரு மடிக்கணினி வாங்குறாரு. 40,000 ரூபாய்க்கு அசலாக ஃபஸ்ட்டு உடனடி பணமாக கொடுக்கலாம். இல்லைனா 3 தவணை 10 மாத தவணையில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி அமௌண்ட்டில் கட்டலாம். 4,800, 4,750, 4,700 அப்படின்னு கொடுக்கலாம். இதை நம்ம எஸ்என் சீரீஸில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எண்ணுங்கிறது 10. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். அடுத்து அவர் எவ்வளோ பணம் அதிகமாக செலுத்தியிருக்காருன்னு 2வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன சீரீஸில் இருக்குதுன்னு நம்ம எழுதணும். ஓகேவா, அதை எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, 10 மாத தவணையில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு போட்டு என்ன சீரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதம் என்னது 4,800, ரெண்டாவது மாதம் 4,750, மூணாவது மாதம் 4,700, இப்படியே போயிட்டுருக்கோம். இது எத்தனை மாதத்துக்கு கட்டுவாருன்னா 10 மாதம். ஓகேவா, 10 மாதம். ஓகே, இதில் நம்ம ஏ எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏ 4,800, ஏ 4,800, டி இதுக்கும் டிஃப்ரென்ஸு. அப்புறம் 4,750 மைனஸ் 4,800 ஈக்குவல்ட்டு -50. என்னங்கிறது 10. ஓகேவா, அப்போ எஸ்என் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். எஸ்என் ஈக்குவல்ட்டு n/2 2a ப்ளஸ்ஸு n-1 டி. இதுதான் ஃபார்முலா. இதில் எண்ணுக்கு பதிலாக 10 கொடுங்க. 10/2 2 × 4,800 10 - 1 டி எவ்வளவு -50. ஓகேவா, இதை சப்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 10 2ஆல் அடிச்சிடலாம். 1 2 I 2 10, இது 5 இருக்கும் இங்கே அப்படியே. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்னா 9,600 வரும். 9,600 ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணோம்னா 9 -50. ஓகே, பாருங்கள் 9,600 இதை ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளோ வரும், -450 வரும். -450 -450. இந்த 5 இங்கே வரும், நான் விட்டுட்டேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த 5 இங்கே போட்டுக்கோங்க. 5 மல்டிபிளில் வரும். ஈக்குவல்ட்டு 5 × இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 9,150. இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இது S10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். S10 ஈக்குவல்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 45,750. 45,750. அவர் 10 மாத தவணையில் எவ்வளவு கட்டியிருப்பார்னா 45,750. இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். 10 மாதத்தில் செலுத்திய தொகை 45,750. அடுத்து 2வது கணக்கு. 2வது கணக்குனா கூடுதலாக செலுத்திய தொகை. கூடுதலாக செலுத்திய தொகை மொத்தம் எவ்வளவு கட்டியிருக்காரு அவர்,
45,750 கட்டினாரா 10 மாதத்துக்கு, அதை எடுத்து எழுதிடுவோம். 45,750. உடனடியாக கட்டின பணம் எவ்வளவு கட்டலாம்? 40 ரூபாய்க்கு வந்து அந்த 40,000 ரூபாய்க்கு மடிக்கணினி வாங்கலாம். உடனடியாக வந்து அவர் பணம் கட்டினார்னா, அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா மீதி எவ்வளவு இருக்குன்னா 5,750. அவர் வந்து கூடுதலாக செலுத்தினது வந்து 5,750. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.